Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு 10க்கு 10 இடம் இருந்தா கூட போதுங்க நம்மகிட்ட. ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ரீவைண்டிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வைண்டிங் பிசினஸ் அப்படினும்போதே நிறைய நபர்கள் வந்து இதுல இன்ட்ரஸ்டடா இருப்பீங்க. ஏன்னா வைண்டிங் அப்படின்றது நம்ம ஒரு பெரிய பெரிய பேரல்ல இல்ல ஒரு பெரிய பெரிய ஜம்போ ரோல்ஸ்ல வரக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக வைண்ட் பண்ணி ரீட்டைல் மார்க்கெட்ஸ்லையும் சின்ன சின்ன ஷாப்ஸ்லையும் சின்ன சின்ன மேனுஃபேக்சர்ஸ்க்கு அது ஒரு ரா மெட்டீரியல் பை ப்ராடக்ட் மாதிரி யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸாக நம்மளால கொடுக்க முடியும். ஏன் இந்த ரிவைண்டிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியும் அதே போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராடக்ட்டை மூவ் பண்ணிடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் கடை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்மெண்ட் ரிலேட்டட் ஒரு ரிவைண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையானதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இப்படி தான் அந்த ரா மெட்டீரியல் இருக்கும். ஆனால் 10,000 1 lakh இவ்வளோ மீட்டர்ஸில் ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மேனுஃபேக்சர்லேருந்து அவங்க வாங்கி எடுத்தா அது வீண். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் நீங்க எப்படி வந்து இந்த ஜம்போ ரோல்ஸை பிரிச்சு பண்றது அப்படின்றது பேர் தான் ரிவைண்டிங். ஸோ இந்த ரிவைண்டிங் பிசினஸ்ல இன்னைக்கு நம்ம எந்த இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். கான்செப்ட் குள்ள போயிடலாம். இது என்னன்னா கார்மெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ற எலாஸ்டிக் டேப்புங்க. இந்த எலாஸ்டிக் டேப்பு நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெகின்ஸ் போடுறோம் பாத்தீங்களா, லெகின்ஸ்ல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்பு, ஷூ, சாக்ஸு, பெல்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் யூஸ் பண்ணுற இன்னர்வேர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸில் போடக்கூடியது, இந்த மாதிரி நிறைய வந்து இதோட யூசேஜ் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய பெரிய ஜம்போ ரோலா 1000 ரோல் 2000 ரோல் இப்படி தான் வரும். அவ்வளோ பெரிய ரோல்ஸ் வாங்கி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டைலரிங் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, ஒரு சின்ன லெவல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தாலும் சரி, அதுல இருந்து கட் பண்ணி அவங்களால வந்து ஒரு அவங்க ஒர்க் பண்றதுக்கு அது சிரமமா இருக்கும். அவ்வளவு பெருசு வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து அதோட யூசேஜ் அப்படின்றது கிடையாது. டெய்லி அவங்க வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தான் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஜம்போ ரோல்ஸ் வாங்கி சின்ன சின்ன டேப்பா 30 மீட்டர் 50 மீட்டர் அந்த மாதிரி பண்ணலாங்க. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. பிளாக், ஒயிட், கிரே இதுதான் காமனான கலர். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நம்மளோட லெகின்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா. அப்போ நம்ம வந்து மல்டி கலர்ல வாங்குறோம் அப்படின்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் பிராண்டட்ல எலாஸ்டிக்ஸ் போடுவாங்க. பட் காமனா வாங்குற அந்த 100 ரூபா லெகின்ஸ் 120 ரூபா லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோ இல்லை பிளாக்கோ இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் போடுவாங்க. ஸோ நமக்கு எலாஸ்டிக்கை பொறுத்த அளவுக்கு எல்லா கலர்ஸ்லயும் இருக்கும். காமனா நீங்க ரிவைண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பிளாக், ஒயிட், கிரே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆயிடுங்க. இதோட யூசேஜ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரா, ஸ்விம்வேர், அப்புறம் பிகினி ட்ரெஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அப்புறம் கிராண்ட் கிளாத்திங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் மேக்ஸிமம் 80% பயன்படும். இது இல்லாம பெல்ட், பேக், அப்புறம் ஷூஸ், கேப் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பயன்படுங்க. இந்த ரீவைண்டிங் மிஷினோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதுல இந்த மாதிரி ரீவைண்டிங்ல வேற என்ன சில மாதிரியான பிசினஸ் பண்ணலாம் ரொம்ப காஸ்ட்லியஸ்டா. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மீட்டருக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா மேக்ஸிமம் ஒரு 5 ரூபா வரைக்கும் மார்ஜின் எடுக்கலாம் நம்ம. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர் ரெட் ஷோல்டர் டேப். இது எக்ஸாம்பிள் தான் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ், அதாவது வயலட் இருக்கு, ஒயிட் இருக்கு, பேபி பிங்க் இருக்கு. இது மேக்சிமம்ல 100% வந்து ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாலிஸ்டர் ரெட் ஷோல்டர் டேப். இந்த ஷோல்டர் டேப் வந்து யூஸ்வலா ஃபீமேல்ஸ்க்கு வந்து ப்ரால வந்து கனெக்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிசைனர் சாண்டல் கலர்ல இருக்க டிசைனரும் அந்த மாதிரி ப்ரா ஸ்ட்ரிப்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபா. இது வந்து எதுக்காக இவ்வளவு காஸ்ட்லினா இந்த பாலிஸ்டர் ஸ்ட்ரிப் வந்து நம்ம உடம்புல வேர் பண்ணும் போது அது உறுத்தாது, நமக்கு எதுவும் வந்து இச்சிங்கா இருக்காது நம்மளோட பாடி பார்ட்டை, அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதுவுமே இந்த மாதிரி ரோல்ல வரும். இந்த ரோல்ல வர்றத நம்ம வந்து ரீவைண்டிங் பண்ணி சின்ன சின்ன ரோல்ஸா இந்த மாதிரி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ஸ் ஜாப் ஒர்க் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம். இது இன்னொரு வெரைட்டி. இந்த வெரைட்டியுமே அதுல நம்ம ரீவைண்டிங் பண்ண முடியும். ஸோ இதுவும் டைப் ஆஃப் எலாஸ்டிக் தான். நம்ம பிடிச்சி இழுக்கும் போதே தெரியும் அந்த ஸ்ட்ராப், இது வந்து ஒரு எலாஸ்டிக் டைப் தான். ஸோ இந்த மாதிரியான நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கார்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டைப் ஆஃப் எலாஸ்டிக்ஸையும் நம்மளால ரீவைண்டிங் பண்ண முடியுங்க. இது எப்படி வந்து இன்ச்சஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச்சஸும் பண்ணுவாங்க. அதே போல் சென்டிமீட்டர்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன்.
யூஸ்வலாக நம்ம சப்ளை பண்ணுறது ரா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஜம்போ ரோல்ஸாக வாங்கிட்டு அந்த ரோலோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மீட்டர் அளவு கொடுப்பாங்க. நம்ம கடைகளில் டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்தாலும் சரி, நம்ம கார்மெண்ட்ஸ் ஷாப்பில் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 30 மீட்டராக கொடுத்தாதான் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதை ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வச்சு ரொம்ப நீளமாக இருக்காமல் கரெக்டான இருக்கிறது 30 மீட்டர் ரோலில் கிடைக்கும். இந்த ரோலோட லென்த் வந்து 30 மீட்டர். அதே போல் 150 rupees வரைக்கும் இதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஹோல்சேல்லையே. சைஸ் பார்த்தீங்கன்னா எம்எம்ல சொல்கிறேன். 8 mm பார்த்தீங்கன்னா 115 rupees, 12 mm 110, அப்புறம் 15 mm 140, 18 mm 165, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 220 240 ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 20-22 mm. சிலது வந்துட்டு உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் டிசைனர் வேர்ஸ், டிசைனர் கிளாத்ஸ்க்குலாம் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்கு கவுன் எல்லாம் இருக்குன்னா நமக்கு இடுப்பு கிட்ட ஸ்டொமக் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பஃபாக பிடிச்ச மாதிரி வரும். அதுக்கெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் வைடாக வேணும் எலாஸ்டிக். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்எம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த மிஷின் தான் வந்துட்டு இது வந்து பயன்படுத்தக்கூடியது ரீவைண்டிங்க்கு. இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 70,000 80,000 வரைக்கும் இந்த மிஷினோட விலைகள் இருக்குங்க. எலாஸ்டிக் டேப் ரோலிங் மிஷின் தான் இதோட பேர். ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு மேனுவல் ஒர்க் அப்படின்றது ஒரு 10 to 15% தான் மேனுவல் ஒர்க் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் பர் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ரூபா மார்ஜின் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட 60 ரூபா கிட்ட ப்ராஃபிட். உங்களுக்கு எல்லா செலவும் போக, நீங்கள் ரா மெட்டீரியல் காஸ்டிங்ஸ், லேபர் காஸ்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போக 60 ரூபா கிட்ட ப்ராஃபிட் எடுக்க முடியும். மினிமம் வந்து 100 pieces வந்து எடுக்கணும். ஒரு டெக்ஸ்டைலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெய்லரிங் ஷாப்ஸாக இருந்தாலும் சரி, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 6,000 ரூபா கிட்ட உங்களால் விற்பனைக்கு பண்ண முடியும் இந்த மாதிரி மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எடுத்தாங்கன்னா. இதை வேறு எங்கெல்லாம் பல்காக சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து டெய்லரிங் சப்ளைஸ், கார்மெண்ட் சப்ளைஸ் அப்படின்னு இருக்கும். ஹோல்சேலாக சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் ஹோல்சேலாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் இருக்கும், சப்ளைஸ் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க மூலயமா அவங்க கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறையவே உங்களோட ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்குலாம் பிராண்டிங் கிடையாது. ஸோ பிராண்டிங் வச்சு எலாஸ்டிக் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக கேட்குறாங்க அப்படின்னா அதோடைய சைஸ் வச்சு தான் கேட்பாங்க. உங்களுக்கு 10 mm வேணுமா, இல்லை வந்துட்டு 12 mm வேணுமா, 18 mm வேணுமான்னு இந்த மாதிரி சைஸ் வச்சு தான் அவங்களுக்கு கேட்பாங்க. ஸோ சைஸ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சைஸ் வச்சு தான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொடுப்போம், சப்ளை பண்ணுவோம் யூஸ்வலாக. ஏன்னா ஒரு சில மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர்ஸ் ஒன்லி பிக்னி கிளாத்திங்ஸ் மட்டும் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வந்து தேவைப்படும். ஸ்விம்மர் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் தேவைப்படும். அதே போல் ப்ரா ஸ்ட்ராப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் உங்களுக்கு 1 inch 1.5 தான் தேவைப்படும். அதே போல் பெல்ட்டு, பேக் எல்லா கிளாத்தும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்னா சாரீஸ் மட்டும் தான், ப்ளவுஸ்னா ப்ளவுஸ் மட்டும் தான் அப்படின்னு தான் ஸ்பெசிஃபிக்காக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த மாதிரி சப்ளையருக்கு வந்து சப்ளை பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரீவைண்டிங்ஸ் நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீவைண்டிங்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணலாம். சாக்ஸ் நான் இதில் மறந்துட்டேன். ஆக்சுவலாக சாக்ஸ்லேயும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எலாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கே தெரியும் சாக்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு அந்த எலாஸ்டிசிட்டி வேணும். அது இல்லைனாலே வந்து நம்ம காலிலே சாக்ஸ் நிற்காது. ஸோ சாக்ஸு, அதுக்கப்புறம் பெல்ட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எலாஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுற இடம். நம்ம கார்மெண்ட்ஸில் மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ கார்மெண்ட்ஸ் தவிர்த்து இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து எலாஸ்டிக்ஸ்க்கு வந்து ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் வந்து ரீவைண்டிங் போட்டிருப்பேன் நான். ஸோ அந்த டேப்புக்கும் வந்து செம்ம ஒரு மார்க்கெட் இருக்குது இண்டஸ்ட்ரியில். அதே போல் உங்களுக்கு பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் வருது பார்த்தீங்களா, ஜம்போ ரோல்ஸ் வந்து டேப், உங்களுக்கு கம் டேப், அந்த மாதிரி கம் டேப்புக்குமே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேக்கிங் அண்ட் மூவிங் கம்பெனிலே வந்து பல்காக வாங்குவாங்க. பேக்கிங் அண்ட் மூவிங்ன்றது நான் ஜஸ்ட் வீடு வந்து காலி பண்ணுற இடம் மட்டும் இல்லாமல் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இங்கெல்லாம் வருது பார்த்தீங்களா பார்சல் பேக்கிங், அந்த இடத்துலையுமே நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் டேப்பும் அது மாதிரி டைப் ஆஃப் ரீவைண்டிங். ஸோ ரீவைண்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்குள்ள வரும். அந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் மிஷின், எலக்ட்ரிக்கல் ஒயர் ரிவைண்டிங் அந்த மாதிரி பண்ற, அல்லது எலக்ட்ரிக்கல் டேப் ரிவைண்டிங் பண்ற மிஷினும், அதே போல இந்த மாதிரி எலாஸ்டிக் ரிவைண்டிங் பண்ற மிஷினும், டபுள் சைட் கம் டேப் பேக்கிங்காக யூஸ் பண்ற அந்த ஒரு ரிவைண்டிங் மிஷினும் வாங்கினீங்கன்னா தோராயமா உங்களுக்கு ஒரு 1.5 lakhs கிட்ட வரும். 3 டைப் ஆஃப் மிஷின்ஸும். அப்படி 3 டைப் ஆஃப் மிஷின்ஸும் வாங்கிட்டு நீங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க, வாங்கிட்டு நீங்க ஈஸியா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாசம் உங்களால நல்ல ஒரு டீசென்டான இன்கம் அப்படின்றத தாராளமா earn பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் அப்படின்றோம் இல்லைங்களா, சாலிடா
4 to 5 lakhs வரைக்குமே நம்மளால இன்கம் அப்படின்றது earn பண்ண முடியுங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி டைப் ஆஃப் பிசினஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான மிஷினரி டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஏதாவது சப்ளை பண்றவங்களா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் சப்ளை பண்றவங்களா இருப்பாங்க, ஜீன்ஸ்க்கு போடுற பட்டன். ஆக்சுவலா இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கார்மெண்ட் சப்ளை மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலே உங்களுக்கு தாராளமா அங்க ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஜீன்ஸோட பட்டன் இருக்கு பாத்தீங்களா, காப்பர்ல வரும், அதே போல உங்களுக்கு சில்வர்ல வரும், பிராஸ்ல வரும். அந்த மாதிரி ஜீன்ஸ்ல மேக் பண்ணக்கூடிய உங்களுக்கு பட்டன்ஸ் அது மட்டுமே வந்து தயாரிக்கிறாங்க, குடிசை தொழில தயாரிச்சே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட்ஸ் ரிலேட்டட்லயே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்றதுக்கு, சப்ளை பண்றதுக்கு, ரெகுலரா மூவ்மெண்ட் ஆகுற ஐட்டமா. ஸோ அந்த மாதிரி ஐட்டமா பார்த்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் அப்படின்றத நம்ம தவிர்க்கலாம். இதுக்கு தேவையான டீடைல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.